சிலர் சொல்லியிருக்கலாம், இவ என்ன பாவம் செய்தாலும் என்ன சாபமோ ஆண் துணை இல்லாமல் போச்சு அப்படின்ற வார்த்தை காயப்படுத்தி இருக்கலாம். அழுது கொண்டே வருகிறாள். ஏசு அந்த கண்ணீரை கண்ட உடனே மனதுருகி முதலாவது செய்கிற காரியம், ஸ்திரியே நீ அழாதே, நீ அழாதே மகளே, ஆறுதல் படுத்துகிறார். அந்த ஆறுதல் தான் இயேசு முதலாவது செய்த ஒரு காரியம். ஆண்டவர் லாசரு மரித்து விட்டான் என்று செய்தி கேட்டு 4 நாள் கழிச்சு பெத்தானியாவுக்கு வருகிறார். மாத்தாளும் மரியாளும் அழுகிறாங்க, சொந்தக்காரங்களாம் அழுகிறாங்க. 4 நாளாய் போச்சு, அடக்கம் பண்ணியாச்சு, நீ என்ன பண்ண முடியும்? இந்த இயேசு யாருக்கும் அற்புதம் செய்தார், இந்த குடும்பத்தை நேசித்தார், ஒன்னும் நடக்கலையே. நீ இயேசு ஒரு அற்புதம் செய்தா வந்திருக்கிறார். மரித்து போன லாசரு எழுப்ப போகிறார். ஆனா இப்ப அவங்களுக்கு உடனே தேவை ஒரு ஆறுதல். அப்ப அவங்க அழுத போது வசனம் சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டார். அவளும் ஆவியிலே கலங்கி துயரமடைந்த கண்ணீர் வடித்தார். இயேசுடைய கண்ணீரை பார்த்த உடனே நமக்காக அவர் கண்ணீர் வடிக்கிறாரே, ஒரு ஆறுதல். அவர் கண்ணீர் வடித்து ஆறுதல் சொன்னார். அதன் பிறகுதான் அற்புதம் செய்கிறார். உங்களுக்காக கண்ணீர் வடிக்கிற ஒரு ஆண்டவர். நீங்கள் அழும் பொழுது உங்க கூட சேர்ந்து அழுகிற ஆண்டவர். வெறுமனே அழுதுட்டு போக மாட்டார், அற்புதம் செய்வார். அந்த காயத்தை மாற்ற, உங்க துக்கத்தை மாற்ற ஒரு அற்புதம் செய்வார். ஆனால் முதலாவது உங்களுக்கு தேவை ஒரு ஆறுதல். அதனால் தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், மகளே, நான் உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன், தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர்னு பைபிள்ல பார்க்கிறோம். அதாவது ஆறுதல் படுத்துகிற ஆவியானவர். அவருடைய பிரசன்னம் இறங்கும் பொழுது அந்த காயம் நீங்கி உள்ளத்துல அப்படியே ஒரு ஆறுதல் வரும். நான் அந்த பாதையில போயிருக்கிறேன். எத்தனை பேர் என்னை காயப்படுத்தி இருக்கிறாங்க, வார்த்தைகளினால, செயல்களினால. அந்த காயம் உண்டாகும் போது நானும் இருதயத்தில் அழுதிருக்கிறேன். அப்ப அந்த ஆண்டவுடைய பிரசன்னம், பரிசுத்தாவினுடைய பிரசன்னம் இறங்கி அந்த தேற்றரவாளன் அப்படியே ஒரு ஆறுதலை கொண்டு வருவார். அழாத, துக்கப்படாத, மனுஷங்க அப்படிதான், நான் இருக்கிறவனுக்கு நான் கவனித்துக் கொள்வேன். அந்த ஆறுதலான வார்த்தை நம்முடைய உள்ளத்தோட காயத்தை எல்லாம் மாற்றிவிடும், வருத்தத்தை எல்லாம் மாற்றிவிடும். இன்னைக்கு சொல்லுகிறேன், மகளே, என் மகனே, நீ ஏன் அழுகிற, ஏன் கலங்குற, ஏன் ஒரு இருதயம் அழுது கொண்டிருக்கிறது? நான் இருக்கிற உனக்கு ஆறுதல் படுத்துகிற ஒரு அற்புதமான ஆண்டவர். உன் காயத்தை மாற்றதான் நான் காயப்பட்டேன். என்னை பரிகாசம் பண்ணாங்க, வார்த்தையினால் அடிச்சு காயப்படுத்தினாங்க, பொய்யான குற்றச்சாட்டை என் மீது சுமத்தினாங்க, பழி சுமத்தினாங்க, என்னை வேதனைப்படுத்தினாங்க. எல்லாவற்றையும் நான் சகித்து கொண்டேன். ஏன் தெரியுமா? உன்னை ஆறுதல் படுத்த நான் அந்த பாதி வழியாய் கடந்து போனேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சந்திக்காத பிரச்சனையை நம்ம சந்திக்க போகிறோம். அதனால அவரை நினைத்து கொள்ளுங்க, அந்த ஆறுதல் உள்ளத்திலே வரும். பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆறுதலை இப்போ உங்களுடைய உள்ளத்திலே தருவார். உங்க கண்ணீர்